இன்னைக்கு நம்ம காப்பர் ஆஸ்கார் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மீன் எப்படி வளர்க்கலாம், இந்த மீனுடைய பேசிக்ஸ் என்ன, இந்த மீன் எங்கேருந்து வருது, இந்த மாதிரிப்பட்ட ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோ மாதிரி இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த ஆஸ்கார் மீன் எங்கிருந்து வருது, அதுக்கப்புறம் இதை எப்படி வளர்க்குறது, எந்த மாதிரி டேங்கில் வளர்க்குறது, இது ப்ரீட் ஆகுமா, இதோட டேங்க் செட்டப் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த காப்பர் ஆஸ்கார் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா சவுத் அமெரிக்கா, அதுதான் அதோடைய ஒரிஜின் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த மீனுடைய சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது இது நார்மலாக இருக்கிற ஆஸ்கார் மீனை விட இது கொஞ்சம் சைஸாக கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வளரும். இந்த மீனை வளர்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முழுசாக வளர்ந்த ஜெனரல் சைஸ் மீனுக்கு கிட்டத்தட்ட 75 கேலன்ஸ் லிட்டர் தண்ணி தேவைப்படுது. லிட்டர்ஸில் பார்த்தோம்னா 300 லிட்டர்ஸ் வரைக்கும் வரும். அப்ராக்சிமேட்டாக நான் சொல்கிறேன் 300 லிட்டர்ஸ் டேங்க்ஸ் வந்தீங்கன்னா தேவைப்படுது. அதுக்கப்புறம் இதுக்கு கூட நம்ம வேறு மீன்கள் வேறு ஆஸ்கார்ஸ் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கு கண்டிப்பாகவே 100+ கலோன்ஸ் தேவைப்படுது. 500க்கும் மேற்பட்ட லிட்டர்ஸ் தேவைப்படுது அப்படிங்கிறது தான் உண்மை. இதுவுமே மற்ற ஆஸ்கார் மாதிரி தான் ஃபுட்டு எல்லாமே இருக்கும். பட் இது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன நான்வெஜ்ஜஸ் கூட சாப்பிடும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. நம்ம ஊரில் நம்ம ரீசெண்டாக பார்த்த மீன்கள் எதுக்குமே நான்வெஜ் யாருமே ஃபீட் பண்ணுறதில்ல. ட்ரை ஃபுட்ஸும் ஃப்ரோசன் ஃபுட்ஸும் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ வெஜிடபிள்ஸும் போடுறாங்க. அதை மட்டும் தான் நான் பார்த்துருக்கேன். மற்றபடி இந்த ஆஸ்கார்ஸ்க்கு நான்வெஜ் போடுறத நான் இது வரைக்கும் பார்க்கல. நீங்கள் அப்படி ஏதாவது ஃபீட் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ஆஸ்கார் மீன்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த மீன்கள் கூடயும் டேங்க் மேட்ஸாக விட முடியும். இது பெருசாக அக்ரெசிவாலாம் காட்டாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு ஃபிஷ் டேங்க் செட் பண்ணுறோன்னா இல்லை சென்டர் பீஸ் ஃபிஷ் அப்படின்னு ஒன்று விடுவாங்க. இந்த சென்டர் பீஸ் ஃபிஷ்ஷாக இது இருந்துன்னா இதோடைய கலர் அதுக்கப்புறம் அதோடைய டெக்ஸ்சர்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹார்டாக இருக்கும். ஹார்ட் இன் சென்ஸ் ஒரு மார்பிள் ஃபீல் கொடுக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப கிளாரிட்டியாக ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய ஒரு மீன். அதனால் இதை சென்டர் பீஸாக வச்சுட்டு மற்ற மீன்களை இதை சுற்றி விட்டோம் அப்படின்னா ஒரு டேங்க் செட்டப்புக்கே ஒரு தனி ஃபீல் கொடுக்கும். அதே மாதிரி இது பிளான்ட் டேங்க்ஸ்லேயுமே இருக்கும். ஆனால் பிளான்ட் டேங்க்ஸில் நீங்கள் விட்டிங்கன்னா அந்த பிளான்ட்ஸ் இது சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. டேங்க் செட்டப்பில் சாண்ட் அல்லது கிராவல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கணும். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மீனுக்கு ஒரு முக்கியமாக ஒரு பழக்கம் இருக்குது. இது மற்ற சிச்னிட்ஸ் மீன்களை பற்றியெல்லாம் நமக்கு தெரியும். அது டேங்கை அதுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரியே மாற்றிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த மீனுக்கும் அந்த பழக்கம் இருக்குன்னு சொல்கிறாங்க. நிறைய இடங்களில் இது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இது அதுக்கு ஏற்ற மாதிரி டேங்கை மாற்றிக்கிட்டே இருக்கும். அதாவது அந்த செட்டப் இருக்கும்ல. அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ட்ரிஃப்ட்வுட் லைவ் பிளான்ஸ் அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா இது லைவ் பிளான்ஸை சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேக்ஸிமம் குரோவல் ப்ளஸ் கொஞ்சம் ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸ் நீங்கள் டெக்கரேஷனுக்காக வைக்கிறீங்கன்னா வச்சுக்கலாம். மேக்ஸிமம் என்னுடைய சஜஷன் என்ன, கிளாஸ் டேங்கில் வளர்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு ஒரு ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்டோ நேச்சுரல் பிளான்ட்டோ ஆட் பண்ணாதீங்க. ப்ரோட்டீன் பிளான்ஸ் போட்டிங்கன்னா அந்த ஃபீடாகவும் எடுத்துக்கும். மற்றபடி அது வந்து நார்மலாக எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. டேங்க் ஒருவேளை அது சேஞ்ச் பண்ணுது அப்படின்னா அதுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. கோய் கார்ப் மாதிரி இந்த மீன்களையும் பெரிய பெரிய குளங்களில் போட்டிங்கன்னா கண்டிப்பாகவே இது ரொம்ப பெரிய சைஸில் வளரும். இதோடைய க்ரோத்துங்கிறது ரொம்ப வேகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நான் பார்த்த இடங்கள்ல அந்த அளவுக்கு வேகமாக இருந்ததில்லை. ஆனால் ஓரளவுக்கு நார்மலாக இருந்திருக்கு. ஆனால் கோய் கார்ப் அளவுக்கு வேகம் கிடையாது. கோய் கார்ப் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் ஃபிஷ்ஷு. அதோட க்ரோத்து பெரிய பவுண்டில் போடும்போது கண்டிப்பாகவே ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த மீனையும் கம்பேர் பண்ணுறாங்க. முக்கியமாக இதெல்லாம் பாண்ட் ஃபிஷ்ஷஸ் தான். ஒரு அக்வாரியம் ஃபிஷஸ்னால் நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா இது அக்வாரியத்தில் வளர்க்கும் போது இதுக்கு ஃபில்ட்ரேஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருக்கணும். இல்லை அப்படின்னா ஈஸியாக தண்ணி வந்து அமோனியா நைட்ரேட்லாம் இன்க்ரீஸ் ஆகி, ஏன்னா இதோடைய வேஸ்ட்டு சைஸுங்கிறது ரொம்ப பெருசு. அதுக்கப்புறம் இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக நிறைய வேஸ்ட்டும் ப்ரொடியூஸ் பண்ணும். ஏன்னா இதுக்கு ஃபீடு பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக தேவைப்படும். ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் ஜெயின் சைஸ் ஃபிஷஸ் இல்லையா, அதனால் கண்டிப்பாக இதுக்கு ஃபுட்ஸ் அதிகமாக தேவைப்படும். அதனால் நம்ம ஃபில்ட்ரேஷன் ஹெவியாக இருந்தால் மட்டும்தான் நம்ம இது ஒரு அக்வாரியம் கிளாஸ் டேங்க்ஸில் வளர்க்க முடியும். இதே நீங்கள் ஒரு ஓப்பன் பாண்ட்லனா இந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபில்ட்ரேஷன் தேவையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அது ஓரளவுக்கு சர்வை பண்ணிக்கும். முக்கியமாக இதை நீங்கள் ஒரு டேங்கில் விட்றீங்க அப்படின்னா இல்லை ஒரு பாண்ட் செட்டப்பில் விட்றீங்க அப்படின்னா இதை ரொம்ப சின்ன வயசு சைஸ்லேருந்து கிட்டத்தட்ட 2.5 இன்ச்சஸ் சம்திங் அந்த இன்ச்சஸ்லேருந்து நீங்கள் வாங்கி அதில் தான் அவைலபிளாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். அந்த சைஸ்லேருந்து நீங்கள் வாங்கி வளர்க்கும் போது தான் இதோடைய ஜேர்னியே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அது வளர 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 உங்களுக்கும் அது ரொம்ப ஃபீல் குட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் அப்படி ஃபீல் பண்ணியிருக்கேன். நிறைய மீன்கள் நம்ம பெரிய சைஸ் மீன் வாங்கி விடுறத விட சின்ன சைஸ் மீன்கள் வாங்கி விடும்போது தான் நமக்கு அந்த ஃபீலுங்கிறது கரெக்டாக இருக்கும். அதோடய க்ரோத்தை நம்மளால் பார்க்க முடியும். இது ஒரு டேங்கை நீங்கள் செட் பண்ணி அந்த டேங்கில் விட்டுட்டீங்க ரொம்ப சின்ன வயசில் அப்படின்னா அதுக்கப்புறம் இது வளர 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 அந்த டேங்கே அது ஒரு ஹோம் மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கும். அதுக்கேற்ற மாதிரி டேங்கையும் செட் பண்ணிக்கும். ப்ரீடிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆஸ்கார் எப்படி ப்ரீட் ஆகுமோ அது மாதிரி தான் இது. ப்ரீடிங் டைமில் கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்கும். மற்றபடி அந்த ஆஸ்கார் மீன்கள் எப்படியோ அதே மாதிரி தான் இதுவும். ஏன்னா இதுவும் ஒரு ஆஸ்கார் தான். ஜஸ்ட் ஒரு வெரைட்டி மட்டும்தான் வேறே தவிர மற்றபடி ரெண்டுமே ஆஸ்கார் தான். ரெண்டுக்கும் காமனாக ஒரே பாயிண்ட்ஸ் தான் வரும். பட் சைஸும் கொஞ்சம் ஃபில்ட்ரேஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் டிஃபர் இது மற்ற ஆஸ்கார்ஸோட. இதோடைய ஃபுட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரோசன் ஃபுட்ஸ், அதுக்கப்புறம் நம்ம
பெலட்ஸு, அதுக்கப்புறம் அந்த ஆல்கேஸு இதெல்லாமே இதுவும் சாப்பிடும். இதுக்கு குடுக்கக்கூடாத சில உணவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேர்ட்ஸோடைய ஃப்ளஷ், அதாவது பேர்ட்ஸோடைய ஃப்ளஷ்ஷு, பீஃபோடைய ஹார்ட், இந்த 2 விஷயம் குடுத்தீங்கன்னா, இது ஹெல்த் ரொம்ப அஃபெக்ட் ஆக சான்ஸ் இருக்குன்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதனால இந்த 2 விஷயத்தையும் நீங்க அவாய்ட் பண்றது பெட்டர். அப்புறம் இதுக்கு ஃபீட் பண்ணும்போது வெறும் நீங்க இந்த ட்ரை ஃபுட்ஸே குடுக்காம, வெஜிடபிள்ஸ் அடிக்கடி இந்த ஃபுட் லிஸ்ட்ல இருக்கணும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா இதுக்கு ஹெல்த்துக்கு எல்லா விதமான இதுவும் தேவைப்படுது. அதுக்காக கண்டிப்பா நம்ம அதுவும் ஃபீட் பண்ணி தான் ஆகணும், வெஜிடபிள்ஸ். இதை நம்ம சின்ன வயசுலேருந்தே வாங்கி வளர்க்கும்போது ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மீன்கள் அந்த ஃபிஷ் கீப்பர் இருக்கார்ல, அவர் கூட ரொம்ப கனெக்ட் ஆகும். அதே மாதிரி எப்படி சொல்றது, ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன் கிரியேட் ஆகுறதுக்கான சான்ஸ் இருக்கு. நம்ம இப்போ இந்த ஃப்ளவரான்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி இந்த மீன்களையும் நம்மளால நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லி ஃபிஷ்ஷா வளர்க்க முடியும். மற்றபடி ஆஸ்கார் ஃபிஷ்க்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரே மாதிரியான எல்லாமே சிமிலர் தான். எதுவுமே டிஃப்ரெண்ட் கிடையாது. ஒரே மாதிரி தான் இருக்கும். சிமெண்ட் டேங்க்ல விட்டிங்கன்னா, நான் எப்போவுமே சஜெஸ்ட் பண்ணுவேன். கிளாஸ் டேங்க்ஸை விட ஒரு பாண்ட் செட்டப்போ இல்லை ஒரு சிமெண்ட் டேங்கோ இந்த மீன்களுக்கு பெட்டர் ஃபீல் கொடுக்கும், பெட்டர் கலர் கொடுக்கும், பெட்டர் வாட்டர் குவாலிட்டி கொடுக்கும், மீன் ரொம்ப ஆக்டிவாகவும் இருக்கும். ஸோ இதை நான் எப்போவுமே சஜெஸ்ட் பண்ணுறது. இதே மாதிரி நான் ஆஸ்கார் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆஸ்கார் ஃபிஷ் பற்றி இருக்கும். இந்த மீனில் என்னெல்லாம் சொல்லாமல் விட்டோன்னா அதெல்லாம் அந்த ஆஸ்கார் ஃபிஷ் இருக்குல்ல, அந்த வீடியோஸில் சிமிலராக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த வீடியோஸில் பார்க்கலாம். அந்த வீடியோடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் எண்ட்லேயே ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.